ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சபையில் இருக்கக்கூடிய விசுவாச புருஷர்களுடைய பணி என்ன என்பதை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம பாவத்தை பற்றி கொண்டிருக்க முடியாது. நம்ம அக்கிரம சிந்தை கொண்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தரவே முடியாது என்று தான் வேதம் கூறுகிறது. பிறர் மீது கோபத்தையோ தர்க்கத்தையோ வைத்து கொண்டு நாம் ஜெபிக்க முடியாது. அது ஒரு தடையாக நமக்கு அது காணப்படும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் போதித்த அந்த மலை பிரசங்கத்திலே மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம், 14வது வசனம், 15வது வசனங்களிலே இப்படியாய் குறிப்பிடுகிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மன்னிக்கணும்னு சொன்னால் நம்ம முதல்ல மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லி கொடுக்கிறார். மனுஷருடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நம்ம தவறுகளை மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற முடியாது. தெய்வீக ஒரு குணாதிசயத்தை இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் புனிதனுக்கு புனிதனாக இருக்க முடியும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகத்தான் தோன்ற முடியும். அதனைத் தொடர்ந்து 15வது வசனத்திலே மனுஷருடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தவறுகளையும் மன்னியாதிருப்பார். நம்ம எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால தான் நமக்கு அளக்கப்படும் என்கிற காரியத்தை குறித்து தெளிவாக இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். எபேசியருக்கு பவுல் எழுதின அந்த நிருபத்தில் 4வது அதிகாரம் 23வது வசனம் மற்றும் 31, 32 இப்படி எழுதுகிறார். உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாகி சபையில் சேர்க்கப்பட்ட புருஷர்கள், விசுவாச புருஷர்கள் எல்லாருமே உள்ளத்தில் புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி வாழணும். 31, 32வது வசனங்களில் சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அதாவது சகலவித கசப்பும் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது, தூஷணம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த துர்க்குணமான அந்த துர்க்குணமான செயல்களை உண்டு பண்ணுகிற அந்த துர்க்குணங்கள் காணப்படக்கூடாது. அது நீங்கிடணும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். காணிக்கை செலுத்துகிறதற்கு ஒரு சகோதரன் வந்தாலே அவன் பேரில் ஒரு குறைவு உண்டென்று காணப்பட்டு என்று சொன்னால் அவன் காணிக்கை படைப்பதற்கு முன்பாக பலிபிடத்தின் வரிசையில் நின்றால் கூட அது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பக்கத்தில் காணிக்கையை வச்சுட்டு அவன் போய் முதல்ல சகோதரன் இடத்துல ஒப்புரவாயிட்டு வந்து தான் காணிக்கையே செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஆகவே நம்ம ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் மன்னித்தது போல், நமக்கு மன்னித்தது போல் நாம் மற்றவர்களுக்கு மன்னித்தாதான். காணிக்கை விஷயத்திலேயே அப்படி சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாக நம்முடைய பாவத்தை பற்றி கொண்டிராதபடிக்கு அவைகளை தள்ளிவிட்டு நாம் மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. கொலோசியருக்கு எழுதும்பொழுது கூட 3வது அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரு சபை என்பது தேவனுடைய அந்த சரீரமாக காணப்படுகிறது. கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த சரீரத்தில் நம்ம அவயவங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒரே சரீரம் என்கிற எண்ணத்தோடு கூட இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்காது, கோபங்கள் இருக்காது, மூர்க்கங்கள் இருக்காது. நம்முடைய அவயவங்களில் ஒரு அவயம் இன்னொரு அவயவங்கள் கூட ஒரு நாளும் கூட சண்டை போட்டதில்லை. ஆனால் சபைகளுக்குள்ளாக
கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபைக்குள்ளாக எத்தனை மாறுபாடுகள், எத்தனை வேறுபாடுகள், எத்தனை சண்டைகள், எத்தனை மூர்க்க வெறிகள், எத்தனை குரூப், எத்தனை பிரிவினைகள், எத்தனை போராட்டங்கள் இவைகள் காணப்படுகின்றன. இவைகளோடு கூட நின்று கொண்டு நாம் தேவ சமூகத்தில் நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவே முடியாது. ஆகவே புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும், அதாவது பாவத்தை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றால், பாவம் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லுவோமேயானால் நம்ம நிச்சயமாக நாம் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் நாம் சேர முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தைரியமாய் வந்து ஆண்டவரே என்று சொல்லி குற்ற உணர்வுகள் நீங்க நாம் சுத்திகரிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நாம் ஜெபிப்பதற்கு நம்மால் முடியும். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொன்னால் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்கிற முறைமை அல்ல. இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு முறைமைகள் காணப்படுகிறது. இங்கே யூதர்கள் மத்தியிலே பரவலாக காணப்பட்ட ஒரு முறைமையை இங்கே சொல்லுகிறார். மற்ற மதங்களிலும் கைகளை உயர்த்தி வேண்டுதல் செய்கிற காரியங்கள் காணப்படுகிறது போல யூத முறைமையில் ஒரு முறைமை இப்படி காணப்படுகிறபடினால பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, அதாவது பாவத்தை விட்டு விலகின வாழ்க்கையோடு கூட உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஜெபிக்கிற விசுவாச புருஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் அன்றைக்கு இருந்த தீமோத்தேயின் மூலமாக எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாச புருஷர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கட்டளை கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி, அக்கிரம சிந்தைகளை விட்டு விலகி, கசப்புகள், கோபங்கள், பிரிவினைகள் இவைகளை விட்டு விலகி, பாவத்தை விட்டு முழுமையாக விலகி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.